ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மன மகிழ்ச்சியான இந்த காலவேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உடைய கிருபையே, உடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவை காலைதோறும் புதிதாக இருக்கிறது. இந்த காலவேளையிலும் எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுமையும் குணமாக்க, புதிதாக்க, அபிஷேகிக்க அன்போடு கூட அழைக்கிறோம். யோபுவின் குடும்பத்தை விசாரிக்க வந்த ஆண்டவர் எங்கள் குடும்பங்களை விசாரித்து அறிந்து எங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் நீக்கி எங்கள் வியாதிகளையும் எங்கள் பலவீனங்களையும் எங்கள் நோய்களை எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி மகிழ்ச்சியினாலே சந்தோஷத்தினாலே நாங்கள் இந்த நாளை கழிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. நன்மையான எந்த ஈபம், பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து வருகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யெகோவா ஈரே, யெகோவா ஷாலும், யெகோவா ரஃபா ஸ்தோத்திரிக்கிறோம். உலக மீட்பர் இயேசு கிறிஸ்துவே, எல்லா நாமங்களும் அறிக்கையிடுகிற ஒரே நல்ல இயேசுவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை துதித்து இந்த நாளை ஆரம்பிக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுகிறோம். பிறகு இவையெல்லாம் எங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதல் உம்முடைய பாதத்தில் பணிகிறோம். நாங்கள் வேறு யாரிடத்திலும் பணிய வேண்டிய அவசியம் இல்லை. பணிந்து குனிந்து உம்மை நாங்கள் வணங்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. இந்த பாடலின் முதல் சரணத்தை மாத்திரம் பாடும். இந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை, எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை, எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தேன். சோராது ஜெபித்திட ஜெபாவிபரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டு உம் பாதம் வந்தேன். எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை, எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தேன். உம்மோடு உன்னாலும் உறவாடு அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. எந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை, எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தேன். கைகளை உயர்த்தி மோசே போல, மோசே, ஆரோன், ஊர், இந்த மூவர் இந்த மலையின் மேலே உச்சியிட கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபித்த பொழுது இஸ்ரவேலர்கள் அமலேக்கர்களை மேற்கொண்டார்கள். ஆண்டவர் அந்த கர்மேல் பர்வதத்தில் எலியாவுக்கு கொடுத்த பெரிய கிருபை, அற்புதமும் அதிசயம் எங்களுக்கும் தாரும் ஆண்டவரே. கரம் உயர்த்தி ஜெபிக்கிற வேளையில கர்த்தருடைய கரம் எங்கள் மேல் இறங்கி வந்து வியாதி, பலவீனங்கள், நோய்கள் எல்லாவற்றையும் நீக்கி என் குடும்பத்தில் காணப்படுகிற பிரிவினைகள் எல்லாவற்றையும் மாற்றி குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை தந்து, திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாக நடத்தி, பெற்றோர்களை ஆசீர்வதித்து, கழுவுக்கு சமமான வயது திரும்ப தந்து, எலும்புகளிலே நரம்புகளிலே காணப்படுகிற எல்லா வியாதிகளையும் மாற்றி, சுவாச கோளாறுகளை எல்லாம் மாற்றி, காசு நோய்களை மாற்றி, கேன்சர் கிருமிகளை அப்புறப்படுத்தி, பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீக்கி பரலோகத்தின் பலத்தினாலே இடை கட்ட வேண்டும் என்று நோக்கி நாம் ஜெபிக்கிறோம். எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலந்தார். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
கடந்த சில நாட்களாக நாம் அதிகாலையிலே ஜெபித்தால் என்ன நன்மை, அதிகாலையில் ஆண்டவரை தேடினால் என்ன நன்மை கிடைக்கும் என்பதை குறித்து நாம் சிந்தித்து வருகிறோம். இன்றும் யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறை இடத்திற்கு வந்து கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். இந்த நிகழ்ச்சியை நீங்க இந்த அதிகாரத்துல 1 18 வரைக்கும் நீங்க வீட்டுல ஒரு வார்த்தை விடாம வாசிங்க. ஏன் சொல்றேன்னா, அதிகாலையிலே தேடுகிற எல்லாருக்கும், அது யாரானாலும் சரி, ஆண்டவர் எப்படி கிருபையா இறங்குகிறார், எப்படி தம்மை வெளிப்படுத்துகிறார், அவளோடு கூட பேசுகிறார், அவர்களுக்காகவே அவர் வருகிறார் என்பதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள முடியும். இங்கு மகதலேனா மரியாளை குறித்து உங்களுக்கு ஒரு சின்ன முன்னுரை. திருமறையிலேயே இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே முதல் பெண், உயிர்த்தெழுந்த ஆண்டவரை கண்ட பெண் என்ற பெருமை மகதலேனா மரியாளுக்கு உரியது. உங்களிடத்துல அந்த கேள்வி வைக்கிறேன், யார் இந்த மகதலேனா மரியாள்? அவங்க எந்த அதிகாரத்துல வராங்க? அதன் பிறகு ஆண்டவருக்கு எப்படி ஊழியம் செய்றாங்க? இவங்க ஏன் வாரத்தின் அதிகாலையிலே, வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே அதிக இருட்டோட ஆண்டவரை பார்க்க அவங்க கல்லறிடத்துல வந்தாங்க? சரி, இந்த நிகழ்ச்சியை நான் ஒரு கதையாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். வாரத்தின் முதல் நாள் காலையில அதிக இருட்டோட, வாரத்தின் முதல் நாள்னா யூதரின் வழக்கத்தின்படியே சனிக்கிழமை அவளுடைய ஓய்வு நாள், ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாள். அப்ப அந்த காலை இருட்டோடு கூட மரியாள் எழுந்து ஆண்டவரை சந்திக்கும்படி, அது 3வது நாள் அவள் வருகிறார். அவர் கிராமத்திலிருந்து அந்த கல்லறைக்கு, நீங்க நிறைய படங்களில, ஒருவேளை உங்களுக்கு ஆர்வம் இருந்தா இயேசுவின் கல்லறை இருக்கிற இடத்தை பாருங்க. அது மலையடிவாரத்தில் இருக்கும். யோசேப்பின் கல்லறையை தான் ஆண்டவருக்காக கொடுத்தாங்க. எனவே அது அந்த கிராமத்தை விற்றோ அல்லது அந்த நகரத்தை விற்றோ சற்று தொலைவில் தான் இருக்கும். ஒரு பெண்மணி அதிகாலை இருட்டோட ஆண்டவரை தேடி வந்தாங்க. இப்போ நாமும் கூட அதிகாலையில இருட்டோட ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கிறோம். அதனால என்ன நன்மை என்ற கேள்வி அநேகருக்கு உண்டு. அதனாலதான் நான் இதை இன்னும் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். நீங்க காலையில முதல் வேலையை ஆண்டவரத்தில் கொடுங்க, முதல் நேரத்தை தசமமாக கொடுங்க, முதல்ல ஆண்டவரை பாருங்க, முதல்ல ஆண்டவரிடத்துல பேசுங்க, ஆண்டவருடைய வசனத்தை தியானிங்க, ஆண்டவர் பேசுகிறத நீங்க கேளுங்க. அப்பொழுது ஆண்டவரை பார்ப்பீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவார். அதனால தான் நான் இதை சொல்லிக்கொண்டே வருகிறேன். ஃபர்ஸ்ட் உங்க பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க, பார்க்கிற அனைவருக்கும் சொல்லிக் கொடுங்க. முதலாவது எழுந்த உடனே காலையில ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். அதனால என்ன நன்மை அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு வரப்போகிறேன். கிராமத்திலேருந்து வராங்க, 1 கிலோமீட்டரோ 2 கிலோமீட்டரோ தாண்டி வந்து பார்க்குறாங்க. பார்த்த பொழுது கல்லறை திறந்திருக்கிறது. அடைத்திருந்த கல்லை எடுத்து போட்டிருந்தாங்க. உடனே வந்த அதே கிராமத்துக்கு, பேதுரு இருக்கிற இடத்துக்கு திரும்ப போறாங்க. திரும்ப ஒரு 2 கிலோமீட்டர், இப்போ 4 கிலோமீட்டர் திரும்ப. நான் உதாரணமாக சொல்லுகிறேன், ஆவரேஜ் அல்லது மேபி எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியல. நீங்கள் அதையும் கூட நீங்கள் கூகுள் செய்து பார்க்கலாம். எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நம்ம தேடி வாசிக்க வேண்டும், ஒவ்வொன்றும் ஆராய்ந்து நம்ம வாசிக்க வேண்டும். அப்பொழுது தான் அந்த
அதிகாலை தேடினவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்தார் என்பதை நம்மாலே புரிந்து கொள்ள முடியும். அப்படி திரும்ப போறாங்க. போகும்பொழுது பேதுரு எழுப்புறாங்க. பேதுரு, நான் போனேன் கல்லறைக்கு, அங்க கல்லறையில ஆண்டவரை காணோம் என்று சொல்லுகிறார்கள். எடுத்து கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியல என்று அவர் சொல்லுகிறார். அப்போ 3ஆம் வசனத்துல 4ஆம் வசனத்தில பார்க்கும் பொழுது, அப்போது பேதுரு மற்ற சீஷரும் கல்லடத்திலே போகும்படி புறப்பட்டு ஒருமித்து போனாங்க. 2 பேரும் ஒரே நேரத்தில் கிளம்பினாங்க. பேதுரு பார்க்கிலும் மற்ற சீஷன், அந்த சீஷன் யாருன்னு சொல்லி 2ஆம் வசனத்திலே போட்டிருக்கிறது. இயேசுவுக்கு அன்பா இருந்த சீஷன். யார் அந்த அன்பா இருந்த சீஷன்? மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்த சீஷன் யாரு? உங்களுக்கு அந்த முடிவில் சொல்றேன் யாரா இருக்கும். நீங்க பாருங்க. 2 பேரும் திரும்ப 2 கிலோமீட்டர் வராங்க. அப்போ மரியாள் 2 கிலோமீட்டர் வந்தாங்க ஆவரேஜா, திருப்பி 2 கிலோமீட்டர் போனாங்க 4, திருப்பியும் பேதுருவோட வந்தாங்க 6. இப்போ பேதுருவும் அன்பா இருந்த சீஷனும் கல்லறைக்கு வராங்க. 2 பேரும் ஒருமித்து ஓடி வராங்க. வேகம் 2 பேருக்கும் சரியா இருக்கு. 2 பேரும் ஓடி வந்த பிறகு அன்பா இந்த சீஷன் கல்லறையின் முகப்பிலே நின்று விட்டான். பயம். ஆனா பேதுரு கொஞ்சம் முதிர்ச்சியா இருந்தபடினாலே, கொஞ்சம் வயது சென்றபடினாலே அவனுக்கு கொஞ்சம் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு கல்லறைக்குள்ளே போய் பார்த்தான். அப்பொழுது சீலையில் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றி இருந்த சீலை மற்றும் மற்ற சீலோடு கூட வைத்திராமல், எனக்கு அதுல தான் ஒரு சின்ன ஒரு தேடு. ஏன் அதை மட்டும் தலை சீலையை மட்டும் தனியா வைத்திருந்தாங்க, மற்ற சீலையை சுருட்டி தனியா வைத்திருந்தாங்க என்பதை நீங்க கொஞ்சம் அதை நீங்க ஆய்வு செய்யணும். ஏன்னா நானும் கூட அதை செய்யணும். உள்ள கர்த்தர் நிச்சயம் அதை ஒரு பெரிய அர்த்தத்தை வைத்திருப்பார். ஏனென்றால் 2 தூதர்கள் வந்து சொல்வாங்க என்பதை நான் உங்களுக்கு பிறகு காண்பித்து கொடுக்கிறேன். இப்போ பேதுரு உள்ள போய் பார்க்கிறாரு. அதன் பிறகு அன்பா இருந்த சீஷன் உள்ள போறார். இப்போ நான் பேரு சொல்றேன், யோவான். அன்பா இருந்த சீஷன் யோவான் உள்ளே போறார். உள்ள போனோன்னு 2 பேரும் பார்த்து வசனம் சொல்லுகிறது, கண்டு விசுவாசித்தார்கள். என்னவா? கண்டு விசுவாசித்தார்கள். சரி, அப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. 10ஆம் வசனம், அவர்கள் வீட்டுக்கு போயிட்டாங்க, திரும்பி போயிட்டாங்க. 11ஆம் வசனம், முக்கியமான வசனம். மரியாள் கல்லறை அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அவ தேடல நிறுத்தல. ஆண்டவரை பார்க்க சில நேரங்களில் நம்ம தேடி வந்தது கிடைக்கல அப்படின்னு நிறுத்திடும். சரி, ஓகே, போதும், போயிடலாம், வீட்டுக்கு போயிடலாம், நிறுத்திடலாம். ஓகே, நடந்திருக்கலாம். இவங்க கண்டு ஒருவேளை எம்டி டூமை கண்டு விசுவாசித்தாங்க. ஆனாலும் மரியாள் அந்த இடத்தை விட்டு போகவே இல்லை. அப்போ போகாதனால நடந்தது என்னன்னா, இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்துல வெள்ளுடை தரித்தவர்கள் ஆக 2 தூதர்கள் தலைமாட்டிலும் ஒருவனும் கால் மாட்டிலும் ஒருவனும் உட்கார்ந்திருக்கிறதை கண்டார். ஒருவேளை இந்த சீலை தலை பகுதி தனியா இருக்கும், கால் பகுதி தனியா இருக்கும். ஒருத்தர் தலைமாட்டிலும் கால் மாட்டிலும் உட்கார்ந்திருந்து அவரை நோக்கி, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? அதற்கு அவளை என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றார். அங்கே இருந்தார். கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் போயிட்டு நடந்து தேடி ஆண்டவரை தேடி ஆண்டவருக்காக அலைந்து இப்ப அங்கேயே நின்றுட்டா. என் ஆண்டவரை காணும், ஆண்டவரை நான் பார்க்க வேண்டும். கண்களிலே கண்ணீரோடு நிற்கிறார். அப்பொழுது இயேசு அவளை பார்த்து,
பிரியமானவர்களே, இயேசு அங்க வந்துட்டார். அவர் எங்க போய் கொண்டிருந்தார்? நான் உங்களுக்கு அதை சொல்றேன். 17ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே என்றார். இவங்க காலை தொட போனாங்க, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரத்திற்கு போய், நான் என் பிதாவிடத்திற்கும் உங்கள் பிதாவிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். அவர் பிதாவிடத்திற்கு ஏறி போய் கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் மரியாள் அழுகிற அழுகுரல். மரியாள் தன்னை தேடுகிறா, வெயிட் பண்றா, தனக்காக காத்திருக்கிறா, இயேசுவை பார்க்கும்படியாக அவ வாஞ்சிக்கிறா, அவ எதிர்பார்த்து அங்கேயே நிற்கிறா. அவ வீட்டுக்கு போகல என்று என் ஆண்டவருக்கு தெரிந்தவுடனே போகிற பயணத்தை நிறுத்தி அபார்ட் பண்ணி இறங்கி திரும்ப வந்து முதல்ல தெய்வ தூதர்கள் அனுப்பி அவ சொல்லுகிறாங்க. ஆனாலும் அவள் ஏற்றுக்கொள்வது மாதிரி இல்லைன்னா நான் தெய்வ தூதர்கள் சொன்னாலும் நம்ப மாட்டேன். என் ஆண்டவரை நான் பார்க்காம இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன் என்ற ஒரே ஒரு வைராக்கியத்தோட, அந்த வைராக்கியத்தை பாருங்க. அதனால தான் சொன்னேன், இந்த பெண்மணி வரலாற்றிலே ஒரு சிறந்த இடத்தை பெறுகிறார். அதனால தான் இன்னைக்கு நிறைய பெண்கள் தான் இந்த ஜெபத்தில், ஆண்களும் இருக்கிறாங்க, பெண்களும் இருக்கிறாங்க. ஆனால் நிறைய விசுவாசத்தில் பேதுரு பாருங்க, அவரோட கூட 3.5 வருஷம் எல்லா அற்புதம் அடையாளங்களும் அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். நான் மரிப்பேன், 3 நாள் உயிர் தழுவேன் என்று சொன்னாலும் அவர் நம்பாம, மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்த யோவான் நம்பாம வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா இவ்வளவு ஆண்டவரை பார்க்க வேண்டும், ஆண்டவரை நான் பார்த்தே ஆக வேண்டும். அதனாலதான் ஏறி போய் கொண்டிருந்தவர் இறங்கி வந்தார். பிரியமானவர்களே, இன்று நமக்காக ஆண்டவர் இறங்கி வந்து இந்த காலை வேளையில யாரெல்லாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்களோ உங்களுக்கு பின் நின்று, அதுதான் ஆச்சரியம். உங்களுக்கு பின், அதுதான் இங்க வசனம் சொல்லுகிறது. இயேசு பின்னாக நிற்கிறதை அவர் பக்கத்திலே பின்னாடி நிற்கிறார். பின்னாடி நிற்கிறார். நிற்பதோடு நிறுத்தல, ஸ்திரீயே ஏன் அழுகிறார், யாரை தேடுகிறார் என்று சொன்னார். அதன் பிறகு இயேசு சொன்ன வார்த்தை பாருங்க, மரியாளே என்றார். இந்த வார்த்தையை கேட்டவுடனே நம் ஆண்டவர் பெயர் சொல்லி நம் அனைவரும் அழைக்கிற தேவன். மரியாளே என்று அவ புரிஞ்சு கொண்டார். ரபூனி என்றார், அதற்கு போதகரே என்ற அர்த்தமா. நீ அழாதே, நீ போய் சீஷரிடத்துல நீ சொல். ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய கிருபை பார்த்தீங்களா. நீ போய் சாட்சியாய் நான் உயிரோடு இருப்பதை நீ பார்த்த என்று சாட்சியாய் அநேருக்கு சொல். எனக்கு பெண்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற பெரிய கிருபை தெரியுங்களா, அவரை பார்க்கிற கிருபை, அவரை சந்திக்கிற கிருபை, அவருடைய வார்த்தையை கேட்கிற கிருபை. இன்னைக்கு நிறைய அழுகிறவங்க பெண்கள் தான். அதனாலதான் என்னமோ தெரியல, கர்த்தர் அழுகிற அனைவருக்கும் அவர் பிரத்யட்சமாக தன்னை வெளிப்படுத்துகிறார். இத்தனைக்கும் அவருடைய வேலை என்னன்னா, அந்த ரட்சிப்பின் அது கொண்டு போய் கொடுக்கணும் பிதாவிடத்துல. ஆண்டவரே, நீங்க கொடுத்த வேலையை கமிட்மெண்ட்டை நான் முடிச்சிட்டேன், நிறைவேற்றிட்டேன், நீங்க சொன்னதை நான் நிறைவேற்றிட்டேன் என்று சொல்லி போய் ரிப்போர்ட் பண்ணணும் கர்த்தரிடத்துல. ஆனாலும் ஆண்டவர் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காம திரும்ப இறங்கி வந்தார். நீங்க ஒரு பயணத்தை மேற்கொள்றீங்க, திடீர்னு ஒரு தொலைபேசியில பிள்ளை அழுறான், தேம்பி அழுறான். உங்களை விட்டு கொடுக்க ஒருவேளை தகப்பன் தாய் கூட பரவாயில்ல, அழட்டும், சரியாயிடுவான்னு நினைப்பாங்க. ஆனா என் ஆண்டவர் அப்படி இல்லை.
அப்படி இல்லைங்க. ஏன்னா உலக தகப்பனே ஒருவேளை மறந்து கூட பிள்ளை, அதனாலதான் ஆண்டவர் சொன்ன, தாய் தன் பிள்ளையை மறந்து போனாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். அவர் இறங்கி வந்தார் ஒரு பெண்ணுக்காக, அவருடைய அழுகைக்காக, அவருடைய தேடலுக்காக, அவருடைய விசுவாசத்திற்காக, அவருடைய எதிர்கால வாழ்வுக்காக. ஆண்டவர் பெரியவருங்க. இனிக்கும் விசுவாசிங்க, உங்களுக்காக ஆண்டவர் வந்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்காக, என்னை விசாரிக்க, என்னை குணமாக்க, என்னை அபிஷேகிக்க, என் தேவைகளை சந்திக்க, என் வியாதியை நீக்க, என் சாபத்தை போக்க, என்னை பிசாசின் அடிமைதனத்திலிருந்து வெளியே கொண்டு வர, அடிக்ஷன்ல இருந்து வெளியே கொண்டு வர, இந்த சிக்னஸ்ல இருந்து வெளியே கொண்டு வர, இந்த திருமண தடையை நீக்கி ஒரு திருமணத்தை ஏற்படுத்த, இந்த குழந்தை பாக்கியத்தை எனக்கு கொடுக்க, திரும்ப கொடுக்க, ஒருவேளை போஷனாயிருக்கலாம், திரும்ப கொடுக்க அவர் வந்திருக்கிறார். ஸ்திரீயே மரியாதை, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? இன்னைக்கு தேடுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. ஆண்டவரை அல்ல, உலகத்தானை தேடுகிற ஒரு கூட்டம். நாம யாரை தேடுகிறோம்? யாரை தேடுகிறோம்? ஆண்டவரை தேடினா அவர் நமக்கு தென்படுவார். அவர் நமக்கு தென்படுவார். நீங்க விசுவாசத்தோடு தேடினீங்க, அவர் நமக்கு தென்படுவார். பாருங்க, பேதுருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம் யோவானுக்கு கிடைக்காத, ஈவன் என்னங்க, இயேசுவின் தாய்க்கு கிடைக்காத ஸ்லாக்கியங்க மகிதலேனா மரியாளுக்கு கிடைத்தது. ஆண்டவரை உயிரோடு பார்க்கிற ஃபர்ஸ்ட் பெண்மணி, உயிரோடு பார்த்த ஃபர்ஸ்ட் பெண்மணி வரலாற்றிலே இன்றும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் முடிகிற வரையிலும் ஒரு முதல் பெண் மரியாள். இயேசுவை உயிரோடு பார்த்த முதல் பெண் மரியாள். தேவன் இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்தார் மரியாளுக்கு, பின்பு பேதுருக்கு. அதன் பிறகு அகால மரணம், அகால பிறவியாகிய பவுலுக்கு அப்படின்னு எழுதுவார். பவுல் எழுதும் பொழுது அந்த லைன்ல சீஷர்களுக்கு, பின் பேதுருக்கு. பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களை தேடி, என்ன தேடி ஆண்டவர் வந்திருக்கிறார். நிச்சயமாக ஒரு குரலை நாம் கேட்க போகிறோம், ஒரு தொடுதலை நாம் உணர்ந்து கொள்ள போகிறோம், ஒரு அற்புதத்தை காண போகிறோம். ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள ஆண்டவரே, எத்தனையோ தடைக்கு பிறகு, எஸ் லார்ட், நீர் உம்முடைய செய்தி உம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். திறக்கப்பட்ட கல்லறை பார்த்து அழுது கொண்டு சென்ற மரியாளுக்கு கர்த்தர் பிரத்யேகமாக கர்த்தரிடத்துல போவதை கூட நிறுத்தி, திரும்ப வந்து தன் தகப்பனிடத்துல போவதை நிறுத்தி, திரும்ப வந்து நான் உயிரோடு இருக்கிறேன் என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லி தன்னை காண்பித்து கொடுத்து திரும்பவும் ஏறி போன இந்த ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்க கண்ணீரின் மத்தியில இந்த நல்ல செய்தி இன்னைக்கு வரட்டும். அது என்னவாக இருக்கலாம்? மரண இருளாக இருக்கலாம். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே தேவரே என்னோடு கூட இருக்கிற, மரணத்தை ஜெயித்தவர் என்னோடு கூட இருக்கிறதுனால எங்கள் மரணத்தை விழுங்க நினைக்கிற, எங்களை விழுங்க நினைக்கிற எல்லா அந்தகார வல்லமையின் கிரியைகளையும் அவர் நிர்மூலமாக்கி இந்த உயிரோடு எழுப்ப அவர் காத்து கொண்டிருக்கிறார். வியாதிகளை நீக்கும்படி வந்திருக்கிறார். விசுவாசிங்க, கைகளை உயர்த்தி விசுவாசிங்க. உங்க வியாதிகளை, உங்க தடைகளை, உங்க வேதனைகளை, உங்க கடனை, உங்களோட அவிசுவாசத்தை நீக்கும்படி வந்திருக்கிறார். இன்னைக்கு ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகிறது. இந்த வாரத்தின் இறுதிக்குள்ளாக ஒரு பெரிய ஆச்சரியத்தை நீங்கள் காண போறீங்க, அதிசயத்தை காண போறீங்க.
அன்புள்ள ஆண்டவரே, ஒவ்வொரு இல்லங்களிலே தொடுங்க, ஒவ்வொரு தகப்பன் தாயை தொடுங்க, ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை தொடுங்க, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை தொடுங்க. நீங்க அவர்களுக்கு பிரத்யேகமாக காட்சி கொடுங்க. சிறு குழந்தைகளை தொடுங்க. எல்லா வியாதிகள், எந்த பேரிட்டு சொல்லப்படுகிற எல்லா வியாதிகளும் இயேசுவின் நாமத்திலே குணமடையட்டும். எல்லா ஊழியர்களையும் ஆயர்களையும் ஆசீர்வதிங்க. எல்லா தேவைகளையும் சந்திங்க. எங்கள் உணவும் தண்ணீரை ஆசீர்வதிங்க. இந்த காலங்களில் விசேஷித்த பாதுகாப்பு எங்கள் பிள்ளைகளுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு தாங்க. எல்லா துதிக நமக்கு சொல்கிறோம். எங்களை சாட்சியாக நிறுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் இன்னும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக.